சாயி நான் கூடவே உந்தன் ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னை இவ்வளவு காலமாக விட்டு சென்ற உறவானது மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அவர் எதற்காக வருகிறார், ஏன் வருகிறார், உன் மீது உண்மையான அன்பு கொண்டு வருகிறாரா இல்லையா என்று சொல்கிறேன். கவனமாக கேள் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையானது மீட்டெடுத்து உன் கைகளிலேயே சேர்க்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை விட்டு பிரிந்து சென்று வெகு நாட்களாகிவிட்டது. என் பிள்ளை, நீயோ கண்ணீரில் இங்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய், தவித்து கொண்டிருக்கிறாய். கடைசி வரையிலும் இந்த உறவு நம்மோடு தொடர்ந்து வரும் என்று நினைத்திருக்கும் போது அது பாதியிலேயே உன்னை விட்டு சென்று விட்டது. நமக்கு இவ்வளவுதானா வாழ்க்கை என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இப்போது அந்த உறவானது தான் சிக்கிய மாய வலையில் இருந்து மீண்டு வர தொடங்கிவிட்டது. என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து அங்கு உன் கைகளில் நான் ஒப்படைப்பதற்காகத்தான் இப்போது வந்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்பட்டு இப்போது உன்னை தேடி வந்துவிட்டேன். நான் சொல்லுகின்ற விஷயங்களை கேட்டுவிட்ட பிறகு அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு எடுக்க வேண்டும். யாரும் எந்த விஷயத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்களும் கற்றுக் கொடுத்த பாடங்களிலிருந்து எத்தனையோ அனுபவங்களை தெரிந்து கொண்டு விட்டாய். நிச்சயமாக நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்தால் நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக தெரியும். உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு நிறைய இருக்கிறது. பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒருவரை சார்ந்து வாழ்ந்ததினால்தான் இவ்வளவு நாட்களும் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. அந்த உறவு உன்னை விட்டு சென்றவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், சமாளிக்கவும் முடியாமல், பிரச்சனைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்திலேயே ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு எங்கே சென்றது, அங்கே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் முழுமையாக நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் கற்று தேர்ந்த சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஒரு உறவு உன்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி உன்னை தத்தளிக்க விட்டு சென்றிருக்கிறது என்றால் இதனால் என்ன பலன் கிடைத்தது, என்ன லாபத்திற்காக அல்லது எந்த மன நிம்மதிற்காக அவர்கள் விட்டு சென்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என்னுடைய தங்கமே, இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக என் குழந்தை நீ அதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். மனதளவில் எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாள் நீ கலங்கி நின்றாயோ அந்த விஷயத்திற்காக மிகப்பெரிய தெளிவினை இன்று உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். காரணம் என்னவென்றால் உண்மை தெரியாமல் உறவை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். அதைத்தான் இன்று உனக்கு தெரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ நம்பிய உறவானது தேடி சென்றது இன்னொரு உறவை. அது மட்டுமல்லாமல் அங்கே அவர்கள் இதைவிட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இருப்பதாக நினைத்து உன்னை விட்டு அங்கே சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கே என்ன பலன் கிடைத்தது என்று கேட்பாயானால் அங்கே முதலில் நீ நல்ல ராஜ வாழ்க்கைத்தான் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த ராஜ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையில் விழுந்தது மிகப்பெரிய பிரச்சனை. யாரை நாடி சென்றார்களோ, உன்னை விட்டு பிரிந்து சென்றார்களோ, இன்னொரு உறவை தேடிச் சென்றார்களோ, அதுபோல அவர்கள் நாடி சென்ற அந்த உறவானது இன்னொரு உறவை தேட ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் ஏமாற்றம் என்றால் என்ன, அவமானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்கள் இப்போது அதை தெரிந்து கொண்டு விட்டார்கள். தனக்கு செய்த துரோகத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை தானே நாமும் நம் உறவுக்கு செய்து விட்டோம் என்ற துன்பத்தை அடைந்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று மனம் கலங்கி நிற்கின்றார்கள். தன்னுடைய தவறு என்ன என்பதை இப்போது முழுமையாக உணர்ந்துதான் மனம் வருந்தி மீண்டும் தன்னுடைய உறவையே தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால் உடனடியாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடு, உடனே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ கண்மூடித்தனமாக சொல்லக்கூடாது. அவர் மாய வலையில் சிக்கி இருக்கிறார் என்றால் தன்னுடைய வாழ்க்கை, அதிலும் தன்னை நம்பிய உறவு, தன்னை விட்டால் யாருமே அந்த உறவுக்கு இல்லை என்கின்ற நிலை, இந்த நிலை எல்லாம் உணர்ந்த பிறகும் கூட ஒருவருக்கு துரோகத்தை செய்ய முடிகிறது என்றால் இவர்கள் மீண்டும் உன்னை நாடி வந்து உன்னோடு இருக்கும் பொழுது வேறு ஒரு உறவை தேடினால் அதனால் தவறு யார் மேல் வரும் என்பதை ஒரு முறை நீ சிந்தித்துப்பார். உண்மையான அன்பிற்கு துரோகத்தை செய்ய நினைத்தவர்கள் நாளை எந்த விஷயத்தையும் உனக்கு செய்ய துணிவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இவர்கள் நினைப்பதை நடத்துவதற்காக இடத்தை நீ கொடுக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது, இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதே உறவு மீண்டும் ஒன்றை சொன்னால் அதை நம்புவதற்கு நீ முட்டாளாக இருந்து விடாதே. ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்ற உறவுகள் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே முன்னெடுத்து வைப்பார்கள். இப்படிப்பட்ட உறவுகள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை. முதலில் இதை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் இதனால் அழுது அழுது நீ புலம்பிக் கொண்டிருந்தாய், வேறு எதுவும் நடக்கவில்லை. ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். உனக்கு நல்லதை மட்டுமே நான் எடுத்துச் சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயமாக இருந்தால் அதை நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக்கி வைத்திருக்க மாட்டேன். என்னுடைய தங்கமே, எல்லாவற்றையும் தாண்டி உன்னை விட பெரிது என்று நினைத்து இன்னொன்றை தேடி சென்ற உறவு மீண்டும் உன்னிடம் திரும்பி வந்தாலும் என்றென்றைக்கும் நீ அதனை நாடி செல்லாதே. உண்மையாக உன் மீது அன்பு கொண்ட உறவாக இருந்தால் அந்த உறவு ஒரு பொழுதும் இன்னொருவரை தேடி செல்லாது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது பொய்யான உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என் தங்கமே, எதுவானாலும் சிந்தித்து முடிவெடு. மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. மீண்டும் உன்னால் ஏமாற முடியும், அந்த பிரச்சனையை எல்லாம் உன்னால் சமாளிக்க முடியும் என்று நம்பினால் நீ அந்த உறவை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இல்லை என்றால் அதிலிருந்து விலகியே இரு. என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் உண்மையான அன்பினை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பொய்யான அன்பிற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது என்றுதான் நான் உனக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கும் என்று நீ நிறைய அனுபவித்து விட்டாய். இனி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆழமாக சிந்தித்து யோசித்து ஒரு முடிவை எடு. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவு மீண்டும் உன்னை தேடி வருகிறது. அதற்கான காரணம் என்னவென்று முழுவதுமாக நீ கேட்டு தெரிந்து கொண்டாய் அல்லவா? இப்போது முடிவை உன் கையில் நான் கொடுத்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய குழந்தை, நீ இப்பொழுது மிகவும் கோபத்தில் இருக்கிறாய், மனம் உடைந்து போய் இருக்கின்றாய். உன்னோட மனம் சற்று ஆறட்டும். தெளிவாக யோசித்து ஒரு முடிவை எடு. உன்னால் சந்தோஷமாக நிம்மதியாக முன்பு போல் இருக்க முடியும் என்றால் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு. இல்லை என்றால் விலகிச் சென்று விடு. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கும். நான் சொல்லுவது நிச்சயம் நடக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நீ அந்த உறவின் மீது உயிராக இருந்தாய். சிறு தவறுக்காக அவர்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றாய். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், தவறாக செயல்பட்டார்கள், என் வாழ்க்கையில் துரோகத்தை இழைத்தார்கள். இனிமேல் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று அந்த நபரை, என் அன்பு குழந்தை, நீ முற்றிலுமாக வெறுத்து விட்டாய். அவர்கள் தவறு செய்ததை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அவர்களுடைய கர்மாவானது இப்போது அவர்களை அந்த தவறு செய்ய தூண்டிவிட்டது. அவர்கள் அந்த நரக வேதனை அனுபவித்து விட்டார்கள். உனக்கு துரோகம் செய்ததற்காக அவர்கள் தினம் தினம் பட்ட ஒரு துன்பம் இருக்கின்றதே, மிகப்பெரிய நரக வேதனை. அவர்கள் தான் செய்த கர்ம வினையினால் தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள். நல்லது எது, கெட்டது எது, உண்மையான உறவு எது, பொய்யான உறவு எது என்று தெரியாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். தன்னுடைய கர்ம பலனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். தான் செய்த பாவத்திற்கான பலனையும் அனுபவித்து விட்டார்கள். இப்போது ஆறுதலாக நமக்கு ஒரு உறவு கிடைக்காதா என்று யோசித்து ஒரு முடிவை எடுத்துத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். உனக்கு துரோகம் செய்ததை நினைத்து நினைத்து அன்றாடம் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் செய்த தவறை எல்லாம் உணர்ந்து நீதான் உண்மையான அன்பு, உன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை
வாழ்க்கைதான் உண்மையானது என்று உணர்ந்துதான் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். சற்று சிந்தித்துப் பார். உனக்கு துரோகம் செய்த உறவானது மறுமுறை உனக்கு எப்படி துரோகம் செய்யும்? அவர்கள் இதற்கு மேலும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் என்று நம்பு. அவர்களுடைய எண்ணத்தையும் செயலையும் உன்னால் மாற்ற முடியும். அவர்கள் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று அவர்களை ஒதுக்கி விடாதே. சற்று யோசித்து முடிவை எடு. ஒரு முறை தவறு செய்தவர்களை நாம் மன்னிப்பு கேட்க வரும்போது அவர்களை மன்னிக்கலாம், தவறல்ல. என்ன ஒன்று, என் அன்பு பிள்ளையே, மன்னிப்பு கேட்டார் போல கேட்டு உன் வாழ்க்கையில் சில கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்துவதற்கு சில நபர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், உன் உறவானது மறுமுறை தவறு செய்யாத அளவிற்கு தக்க பாடத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் தான் ஒரு முறை செய்த தவறுக்காக அவர்கள் அனைத்தையும் திருத்திக் கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அந்த நபரானவர் வரப்போகிறார். இப்பொழுது நீ சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதனால்தான் அவர் வருவதற்கு முன்பே உன்னிடம் இதை பற்றி நான் தெரிவிக்க வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்லபடியாக சிந்தித்து ஒரு முடிவை எடு. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.